ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன கேள்வியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா? குழந்தைங்க உண்மையிலேயும் பேரண்ட்ஸ் சொல்கிற வார்த்தையை கேட்டு வளர்கிறாங்களா, இல்லைனா பேரண்ட்ஸ் டெய்லி செய்கிற செயலை பார்த்து வளர்கிறாங்களா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளை வளர்க்குறதுல பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருங்க. இந்த வீடியோவில் குழந்தைங்க என்ன பண்ணுனா நம்ம பேச்செல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலியாக ஒரு டிரைவ் போய்கிட்டே பேசிகிட்டே போகலாமா? ஃபஸ்ட்டு குழந்தைங்களோட கவனத்தை நம்ம சைடு திருப்பணுங்க. குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னா குழந்தைங்களோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. இப்போ அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, இல்லை படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை மொபைலில் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தூரத்துலேருந்து கூப்பிட்றத அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க, அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. தூரத்துல இருந்து சத்தமா கூப்பிடுறதுக்கு பதிலா பக்கத்துல போய் அவங்க கண்ணை பார்த்து பேசணுங்க. அவங்க கையை அன்பா பிடிச்சுக்கிட்டு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அன்பா அரவணைப்பா பேசணுங்க. இந்த மாதிரி நம்ம பேசுகிறப்பதாங்க நம்ம சொல்கிறத அவங்க காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்ம மேலே ஒரு பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு வருங்க. நம்ம சொல்கிற அறிவுரையையும் ரொம்ப கவனமாக கேட்பாங்கங்க. செகண்ட் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை மட்டும்தாங்க நம்ம சுட்டி காட்டணும். இப்போ வளர்கிற ஸ்டேஜில் இருக்க எந்த குழந்தைங்களும் தப்பு செய்யாமல் இருக்கவே மாட்டாங்கங்க. சின்ன தப்பு செஞ்சால் கூட ரொம்ப திட்டுறது, அந்த சமயத்தில் மற்றவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணி பேசுகிறது, அவமானப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் பேசுகிறது, அப்போ அவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையை இழக்கும், மைண்ட் அளவுலையும் சரி மனசளவுலையும் சரி. அதனால அந்த சமயத்தில் அவங்க பண்ணின தப்பை மட்டும்தான் நம்ம சொல்லணும். நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தில் நீ சின்ன தவறு பண்ணிட்ட விடு, இதை இப்படி செஞ்சுருந்தா இது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர நீ இது பண்ணிட்டேன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. தப்புல இருந்து கூட நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பை நம்ம தான் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. இப்போ மூணாவது, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. இப்போ நம்ம குழந்தைங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டாக ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கலாம், இல்லைனா வீடியோ கேம் விளாண்டுட்ருக்காங்க, இல்லைனா ஏதோ புக்ஸ் ரீட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அப்போ போயிட்டு நம்ம திடீர்னு ஏதாச்சும் வேறு வேலை சொன்னால் குழந்தைங்களுக்கு கோவம் தாங்க வரும். நம்ம சொல்கிற வேலைக்கும் உடனடியாக எந்திரிச்சும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஆசையாக அந்த வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நீ வா இங்கே இதை பண்ண அப்படின்னு சொல்கிறது குழந்தைங்கள ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்கங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 5 நிமிஷம் தரேன்ப்பா, அதுக்குள்ளே நீ செஞ்சிட்ருக்கிற வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினச்சிக்குவாங்க பரவாயில்ல, அப்போ அம்மா நம்மளோட உணர்வுகளுக்கும் நம்ம பண்ணுற முயற்சிக்கும் மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நல்ல விதமாக அதை எடுத்துக்குவாங்க. நம்ம சொல்கிற வேலையும் 5 நிமிஷம் கழித்து செய்வாங்க. நெக்ஸ்ட்டு நாலாவதா, குழந்தைங்களுக்கு முடிவெடுக்க வாய்ப்பு கொடுக்கணுங்க. எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம பிடிவாதமாக இருக்கக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு, இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் நீ ஃபஸ்ட்டு படிக்க ஆசைப்படுற, இல்லை எந்த ஹோம்ஒர்க் நீ ஃபஸ்ட்டு செய்ய போகிற, விளையாட போறியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவங்களாவே முடிவெடுக்கிறதுக்கு நம்ம தாங்க அனுமதிக்கணும். இதனால் என்ன ஆகுனா அவங்களுக்கு சுயமாக சிந்திக்கவும் பொறுப்போடு முடிவெடுக்கவும் கற்றுக்குவாங்கங்க. இப்போ 5th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கரெக்டாக இருக்கணும். நம்மளை பார்த்து தான் நிறைய விஷயத்த அவங்க கற்றுக்குறாங்க. இப்போ குழந்தைங்கிட்ட போய் நீ மொபைலை நிறைய யூஸ் பண்ணாத, கோவப்படாத, கத்தி பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையெல்லாம் சொல்லிட்டு அதே வேலையை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன கற்றுனாலும் நம்ம சொல்ல வரதையோ நம்ம சொன்னதையோ அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, எடுத்துக்கவும் மாட்டாங்கங்க. நம்ம பண்ணுற அட்வைஸுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுங்க. அதனால் நம்ம கரெக்ட் டைமுக்கு தூங்குறது, நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட மரியாதையாக பேசுகிறது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த போல் நல்ல விஷயங்களை பழக்கத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் அதே பழக்கத்தை கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட் 6வது பாயிண்ட் பார்க்கலாமாங்க. குழந்தைங்களுக்கு ஆர்டர் போடுறது சுத்தமாக பிடிக்காதுங்க. அதுக்கு பதிலாக அவங்க கூட நிறைய நம்ம பேசினாலே போதுங்க, பாதி பிரச்சனை சரியாயிடும். இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக அவங்கள உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம முதல்ல நிறைய அவங்க கூட பேசணுங்க. குழந்தைங்க ஏன் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்கள உட்கார வச்சு கேட்டாதாங்க நமக்கும் தெரியும். குழந்தைங்களோட கருத்தையும் அவங்களோட கஷ்டத்தையும் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுக்கு நம்மளை பேரண்ட்ஸ் நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம கருத்துக்கள் சொன்னால் அதை கேட்டுக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு ஒரு நம்பிக்கை வருங்க.
பேரண்ட்ஸோட மிகப்பெரிய பலமே பொறுமை தாங்க. குழந்தைங்கனால எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் கற்றுக்க முடியாதுல்லங்க. சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிறது, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட குழந்தைங்களை திட்டுறது, அப்படி இல்லைன்னா வேற குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்களை எப்போ பாரு கம்பேர் பண்ணி பேசுறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக மனசளவில் ரொம்ப பாதிப்பாவாங்கங்க. அதுக்கு பதிலாக நம்ம பொறுமையாக அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் தான் அவங்க லைஃப் லாங் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுபடி நடப்பாங்கங்க. நமக்கே பொறுமை இல்லாமல் கத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன சொன்னாலுமே குழந்தைங்களுக்கு புரியவும் புரியாது, என்றைக்குமே புரிய வைக்கவும் முடியாது. ஸோ நம்ம பொறுமை ரொம்ப முக்கியங்க. 8th பாயிண்ட், குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக பண்ணு, அதை பண்ணு, சீக்கிரமாக பண்ணு, இன்னும் இது பண்ணலையா, வேமா பண்ணு அப்படின்ட்டு படப்படன்னு குழந்தைங்களுக்கு சொல்கிறத விட ரொம்ப தெளிவாக இதை அந்த இடத்துல வை, தண்ணி பாட்டில் எடுத்து உன் பேக்குள்ளே வை, புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா அப்படின்ட்டு தெளிவாக சொல்லணும். ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்கிறத விட குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுல ஈஸியாக கற்றுக்குவாங்கங்க. நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட் பார்க்கலாமா. குழந்தைங்க நல்ல விஷயம் பண்ணுறப்போ அப்பப்போ பாராட்டிடணுங்க. இதே தப்பு செய்கிறப்ப மட்டும் நம்ம கண்டிக்கிறோம்ல, அதே போல் நல்ல விஷயம் செய்கிறப்பவும் கண்டிப்பாக அந்த இடத்துல பாராட்டணுங்க. இந்த விஷயம்லாம் பண்ணுனா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள பாராட்டியே ஆகணுங்க. நம்ம சொல்லாமலே ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்க ரூமை டேபிளை நீட் பண்ணியிருப்பாங்க. பொய் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேம்மா, இன்னைக்கு எனக்கு பொய் சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் நான் பொய் சொல்லலை, உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அப்போல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுனா அம்மா கிட்ட இருந்து இந்த மாதிரி நமக்கு நல்ல இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க. பொய் சொல்லி அடி வாங்குறத விட உண்மையை சொல்லிக்கிட்டு நம்ம அம்மா கிட்ட இந்த மாதிரி பாராட்டு வாங்கிக்கலாம், ஐயோ கொஞ்சிறாங்க அம்மா அப்படின்ட்டு அது அவங்களுக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. அதை கடைசி வரைக்கும் பண்ணணும்னு நினைப்பாங்கங்க. இப்போ லாஸ்ட்டு 10th பாயிண்ட்டுங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணுங்க. ஏன்னா குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்கணுன்னா முதல்ல நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வும் ஒரு நல்ல நம்பிக்கையும் ஏற்படணுங்க. அன்பு, பொறுமை, நம்பிக்கை, மரியாதை, தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கிற இந்த 5 இது மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுறாங்க, அவங்க எது சொன்னாலும் நல்லதுங்கிறத அவங்க ரொம்ப ஆழமாக அவங்க மனசில் வச்சுக்குவாங்கங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் குழந்தைங்க ரொம்ப எதிர்பார்க்குறது ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களையோ இல்லைன்னா அதிக வசதியோ இல்லைங்க. நம்ம கூட நம்ம பேரண்ட்ஸு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அன்பு காட்டணும், நம்மளோட விருப்பங்களை தெரிஞ்சுக்கணும், அதை ஆர்டராக சொல்லாமல் அரவணைச்சி ஒரு நல்ல நண்பராக சொல்லணும் அப்படின்னு தாங்க குழந்தைங்களை இயல்பாகவே நினைக்கிறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் முதல்ல நம்ம கரெக்டாக குழந்தைங்க கிட்ட பண்ணுனா நம்ம சொல்கிறத என்னங்க, நம்ம மனசில் நினைக்கிறத கூட நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக செய்வாங்கங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த 5 விஷயம் பேரண்ட்ஸும் ஒரு லிமிட்டோடு இருக்கணும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஒரு லிமிட் இதில் நம்ம செட் பண்ணியே ஆகணுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துடலாமா. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் அதிகமாக நேரம் செலவழிக்கிறது ஃபோனில், இல்லைனா ஆன்லைன் கிளாஸில், இல்லைனா வீடியோ கேம்ஸு, இல்லைனா ரீல்ஸ் பார்க்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுமே அப்படி தானங்க, ஒரு ரீல்ஸ் பார்க்க போனால் 10 ரீல்ஸ் 15 ரீல்ஸ்னு போய்கிட்டே தானே இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த 5 ரூல்ஸ் நம்ம போட்டே ஆகணும். அதில் நம்மளுமே அதை கரெக்டாக பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா நம்மளுமே இப்போ ஒரு ரீல்ஸ் பார்க்க போனால் மணிக்கணக்காக டைம் போகிறது தெரியவே மாட்டேங்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அது எப்படிங்க, நம்மளுக்கே அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால் இந்த ரூல்ஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லியே ஆகணும். ரூல் நம்பர் 1, சாப்பிட்றப்போ மொபைலோ இல்லை டிவியோ பார்க்கவே கூடாதுங்க. அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா டிவி பார்த்துட்டே சாப்பிட்றப்போ அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன செஞ்சுருக்காங்க, அதோட டேஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் ஏதோ போடுறாங்க நம்ம சாப்பிட்ணுமே அப்படின்னு சாப்பிடுவோம். நம்மளுமே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சாப்பிட்றப்போ எனக்கு நாடகம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன், அதை பார்த்து தான் சாப்பிட்றப்போ குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்கிறப்போ பிரயோஜனமே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களே, நான் பார்த்தா என்ன தப்பு இல்லையா அப்படின்னு தான் அவங்களுக்கு கேட்க தோணும். செகண்ட் ரூல் என்னென்னா, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவியோ ஃபோனோ பார்க்கவே கூடாதுங்க. தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இல்லை இன்றைக்கி நீ என்ன பண்ண அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிட்டு ஒரு நல்ல
ஃபீலிங்கோடு போய் தூங்கினோம்னா குழந்தைங்களும் அமைதியாக தூங்குவாங்க, நமக்கும் ஒரு நல்ல தூக்கம் வருங்க. அதனால் டிவியோ மொபைலோ தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்குறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணினா ரொம்ப நல்லதுங்க. இந்த 3வது ரூல் வந்து குழந்தைங்களுக்கு தாங்க. ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்த உடனே மொபைல் ஃபோனை எடுத்தால் நமக்கு கடுப்பாக தாங்க ஆகும். நம்ம ஆனால் அதை கடுப்பை வெளிக்காட்டாமல் பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறத ஜாலியாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கேம் விளையாட போறியா, டிவி பார்க்க போறியா, இல்லை வெளியே விளையாட போறியா, போயிட்டு வா அப்படிங்கிறத வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்காக அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க அதை பழக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கத்துறதுனாலையோ இதை எடுக்காத வந்தோடனே ஃபோன் உனக்கு என்ன கேட்குதா அப்படின்னு பிடிங்கி வைக்கிறதுனாலையோ ஒன்றுமே மாறப்போகிறதில்ல. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம அவங்க கூட உட்காந்து பேசி அதை புரிய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் வேகமாக அந்த பழக்கத்திலிருந்து அவங்கள மாற்றிக்குவாங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கஷ்டம்தான் இந்த இது வந்து அதை நம்மளே முதல்ல ஃபாலோ பண்ண முடியாது. டிவி இதெல்லாம் கொஞ்ச நேரம்னாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எதுவும் பார்க்காம நம்ம ஃபேமிலியாக உட்காந்து பேசி ஏதாச்சும் கேம்ஸ் விளாண்டுட்டு இல்லைன்னா நிறைய விஷயங்களை பசங்களை கூட உட்காந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த வீக்கில் நடந்த விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறப்போ அவங்க ஏதாச்சும் டென்ஷன்லேயோ இல்லைன்னா ப்ரெஷரில் இருந்தாங்கன்னோ நம்ம கூட பேசுகிறப்போ அது அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகுற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணுங்க. நம்மளும் மொபைலே பார்த்துக்கிட்டு டிவியே பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் குழந்தைங்களை கூட நம்ம நிறைய நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கணுங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக தாங்க இருக்கணும். அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல நம்ம சொல்லி புரிய வைக்கணுங்க. அதை விட்டுட்டு நான் அந்த இடத்துலையும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்னா நாளை பின்ன நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கூட அப்பா இப்படி தான் சொல்ல போகிறாருன்ட்டு அவங்களே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் சொல்ல வரோன்னே கேட்கவும் மாட்டாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிற அந்த இதுலேயும் அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஓகேங்க, குழந்தைங்களோட உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அன்போட பொறுமையாக நம்பிக்கையாக இருந்தால் இன்றைக்கி கேட்காத குழந்தைங்க கூட நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்கங்க. நல்ல மாற்றம்லாம் ஒரு நாளில் வந்துடாதுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்கக்கிட்ட பேச பேச கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்கங்க. அதுக்கு நம்மளோட சப்போர்ட்டு குழந்தைங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேங்க. நம்ம வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.